மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழத்தை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முழக்கத்தை சுமந்து நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட பெருநிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். உலகில் மொழிகள் தோன்றாத, பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் தமிழ் மொழிக்கான தொல்காப்பியம் என்கிற இலக்கண இலக்கிய நூலை கொண்டிருந்தது தமிழ் பேரினம். உலகில் பல இனக்கூட்டம் வாழ்வதற்கு நிலமில்லாது, தங்களுக்கென்று தேசமில்லாது நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் நாம். வாழ்வதற்கு எந்த இலக்கணமும் தேவையில்லை. தாயோடும் உறவு கொள்ளலாம், நாயோடும் உறவு கொள்ளலாம் என்கிற வரம்பற்று வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்வை அகவாழ்வு, புறவாழ்வு என்று பகுத்து அந்த வாழ்வுக்கு இலக்கணமாக அறத்தை வைத்தவர்கள் தமிழர்கள் நாம். வாழ்வுக்கான எந்தவித இலக்கண விதிகளும் வகுக்கப்படாத காலகட்டத்திலே உலகம் முழுக்க வாழ்ந்த மாந்த கூட்டத்துக்கு திருக்குறள் என்கிற வாழ்வியல் நெறியை வழிகாட்டி நூலை தந்தது தமிழ் பேரினம். இப்படி உலகில் வாழக்கூடிய மற்ற தேசியங்களுக்கு முன்னோடி தமிழர்கள் நாம். இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், மாநிலம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது தமிழர்களின் வரலாற்று தாய்நிலம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடே, தமிழ்குறும் நல்லுலகம் என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு. பகருளி ஆற்று, பன்மலை எடுக்கத்து, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் யமுனை, கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட மன்னவன் வாடி என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலம். அப்படிப்பட்ட இன கூட்டத்துக்கு இன்றைக்கு அரசியல் என்று என்ன இருக்கிறது? இந்த தமிழ்நாட்டை 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டிருக்கிறது. அன்பான சொந்தங்களே, உலகம் முழுக்க உற்றுநோக்கி பாருங்கள். எல்லார் கையிலும் அலைபேசி இருக்கிறது, உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது. உலகம் மாறி இருக்கிறது. உலகம் முழுக்க தொழில்நுட்ப மாற்றங்கள், உலகம் முழுக்க விஞ்ஞான வளர்ச்சி, வியத்தகு சாதனை எல்லாம் நிகழ்த்தப்பட்டது இந்த 60 ஆண்டு காலத்தில் தான். ஆசியாவின் தீண்டதகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூங்கிற மாநகரம் வளர்த்தெடுக்கப்பட்டது வெறும் 40 ஆண்டு காலத்தில். அந்த நிலத்தை ஆண்ட லீ குவான் என்கிற பெருமகன் உலகத்தின் தலைச்சிறந்த பொருளாதார வளமிக்க நாடுகளில் ஒன்றாக மாற்றி காமிச்சார். ஜப்பான்கிற தேசம் 2ஆம் உலகப் போரிலே வீழ்ந்து போனது. எந்தவித கனிம வளங்களையும் கொண்டிராத அந்த தேசம் அவ்வளவுதான். உலக வரைபடத்திலிருந்து ஜப்பான் தூக்கப்பட்டு விடும் என்று நினைத்தார்கள். அந்த ஜப்பான்கிற தேசம் வளர்க்கப்பட்டது 40 ஆண்டு காலத்தில் தான். அதே ஆண்டு காலத்தை இந்த தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு கிடக்கும். என்ன நிலை? அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டாகும் தமிழக இலக்கியம் பாடுகிறது. ஆனால் இன்றைக்கு அற உணர்ச்சி சாகடிக்கப்பட்டு விட்டது. ஆட்சியாளர் ஊழல் பண்றான், அமைச்சர் ஊழல் பண்றான், சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் பண்றான், பார்லிமெண்ட் உறுப்பினர் ஊழல் பண்றான் என்கிற நிலையை கடந்து மக்களை ஊழல்வாதிகளாக மாத்திட்டார். லஞ்சம் கொடுப்போரும் இதுவும் வாங்குவோரும் இதுவும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் நபிகள் நாயகர் சொல்றாரு. அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பார்கள் ஒப்பாங்க. உன்னால நேர்மையா வாழ முடியாதா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தான், தற்காலம் தான். என்ன நிலைமை? ஒருத்தன் நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், மக்களுக்காக உழைப்புறமா உழைப்பான். ஆனா மக்கள் அவனை பார்த்து சொல்லுவான், பிழைக்க தெரியாதவன், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான், செந்தில் பாலாஜி மாதிரி. மகராசன் எப்படி வாழ்றான் பாரு. வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். யாரு? எந்த மக்கள் நல்லா வாழணும் நேர்மையா உழைக்கிறோமோ அந்த மக்கள் நேர்மையை உண்மையை உதாசீனப்படுத்துற
இந்த நிலைக்கு நம்மை தள்ளியது யார்? மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகள். அன்றுமே இந்தியாவிலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலை கண்டித்து இன்றைக்கு வரை வரலாற்றின் பக்கங்கள்ல பதிவு செய்கிறோம். வரலாற்றில் கருப்பு பக்கத்தால் எழுதப்படுது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்று முடிந்து 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. 100 ஆண்டை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டுக் கொன்றானோ அதே இங்கிலாந்து நாட்டின் பார்லிமெண்டத்திலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரலாற்று பேரவலம். அன்றைக்கு அப்படி நிகழ்ந்திருக்க கூடாது என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கால தலைமுறை மன்னிப்பு கேட்கிறது, வருத்தம் தெரிவிக்கிறது. ஆனால் நம் சமகாலத்தில் வாழக்கூடிய சமகாலத்தில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு யார் வருத்தம் தெரிவித்தது? யார் மன்னிப்பு கோரியது? அதிமுக ஆட்சியிலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அன்றைக்கு இதே திமுக கண்டித்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருவரையும் விடமாட்டோம், மன்னிக்க முடியாத பேரவலம் படுவாதம் என்று பேசியது திமுக. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தூத்துக்குடியில் எவன் மக்களை சுட்டுக் கொண்டானோ அவர்களை பாதுகாத்தது, படுகொலை செய்து முடித்தது அதிமுக. படுகொலை செய்தவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது திமுக. என்ன மாற்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? திமுக ஒரு பஜனை பாடுவான், ஒரு பல்லவி பாடுவான். பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல ஊழல்வாதிகளை போட்டு வெளுத்து அப்பழுக்கட்டவளா மாற்றிடுவாங்க. அப்படிதான் அஜித் பவார்ங்கிற ஊழல்வாதிய யோகே சிகாமணியா மாத்துறாங்க அப்படின்னு பேசுது. சரி, பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கான், உண்மைதான். நீ எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து செந்தில் பாலாஜி அப்பழுக்கட்டாளா மாத்துற? 2016 ஆண்டு அரவக்குறிச்சி பொது தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் அரவக்குறிச்சி தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது, தஞ்சாவூர் தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது. காரணம், வாக்கு காசு கொடுத்தார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. அன்றைக்கு குற்றத்தை சுமத்தியது இதே திமுக தான். அதிமுக வேட்பாளர் காசை மிதமின்றி கொடுத்தார் என்று சொன்னது. அந்த அரவக்குறிச்சி வேட்பாளர் யார்? அன்னைக்கு அதிமுக வேட்பாளர் இதே செந்தில் பாலாஜி. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டு சில நாட்களுக்குள் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது. பணம் எடுக்கப்பட்ட வீட்டை காக்கிற போது அன்புநாத அவன் செந்தில் பாலாஜியோட பினாமி என்றார்கள். இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி எப்படி அப்பழுக்கட்ட மனுஷனா மாறினாரு? இதே குளித்தலை சட்டமன்ற பொது தேர்தல் பரப்புரையின் போது அன்னைக்கு இதே ஐயா ஸ்டாலின் என்ன பேசினாரு? ஸ்டாலின் பேசுற சொல்றாரு, ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாளி, போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார் செந்தில் பாலாஜி. குற்றம் சுமத்தியது ஸ்டாலின். சட்டமன்றத்துக்குள்ளே கோபாலபுரம் கொள்ளை கூடாரம், கொள்ளை கூட்டம் என்று பேசியது செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி திமுகவின் முதன்மை தலைகர்த்தாவாக எப்படி மாறி போனார்? மாறி போனதுக்கு காரணம் என்ன? செந்தில் பாலாஜிக்கு என்ன கொள்கை பிடிப்பா? கோட்பாட்டு மீது பற்றா? பெரியார் மீது, அண்ணாவின் மீது, அம்பேத்கர் மீது, திராவிட கோட்பாட்டு மீது அவ்வளவு பெரிய ஆழ்ந்த புலமையா? இல்லை. கருணாநிதி குடும்பத்துக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு எவன் சரியா பணம் வசூலிச்சு கப்பாங்கட்டுவான்னு பார்க்குறேன். சென்னையில் ஒருத்தர் இருக்காரு சேகர் பாபுன்ட்டு. அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது சட்டமன்றத்துக்குள்ளே கருணாநிதி அடிக்க பயந்தார். ஆனால் திமுகவோட முதன்மையான அமைச்சர்கள் நீங்க சேகர் பாபு ஒரு ஆளு. ஏன் அங்க ஒரு வேலை பார்க்கிறார். இங்க அதே போல செந்தில் பாலாஜி அவர் என்ன பண்றாரு? மது போத்தலுக்கு எல்லா மது அந்த பணத்தை திமுகவோட நலனுக்கு அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறார். அந்த செந்தில் பாலாஜி அப்பழு கட்டவர். அந்த செந்தில் பாலாஜி சிறைப்படுத்தப்பட்ட போது மானங்கட்டு போய் கோட்பாடு சொல்லி கொள்கையை பேசிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உட்பட எல்லாம் போராட்டம் நடத்தியது. 15 மாசம் சிறையில் இருந்துட்டு வெளில வந்தார் செந்தில் பாலாஜி. வந்த உடனே ஐயா ஸ்டாலின் சொன்னார், தியாகி செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தியாகி என்றால் இந்த நிலத்திலே நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்த எங்கள் பாட்டன் வஉசிக்கு பேர் என்னடா? என்ன பேரு? வெள்ளைக்காரன் அடித்து மண்டையை பிளந்த போது கூட உயிரை விட்டானே ஒளிய தான் வைத்திருந்த கொடியை விடாது சத்தாடு திருப்பூர் குமரன். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? செந்தில் பாலாஜி தியாகி என்றால் திருப்பூர் குமரனுக்கு பேர் என்ன? இந்த நிலத்துல மொழிக்காக தாளமுத்துவும் நடராசனும் கீழப்பொழு சின்னசாமியும் விருகம்பாக்கம் அரணானதனும் உயிரை ஈந்தார்களே, களத்திலே செத்து விழுந்தார்களே, அவர்களுக்கு பேர் என்ன?
ஈழத்தில் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட வேளையில் அந்த படுகொலையை தடுத்தெடுத்த வேண்டும் என்பதற்காக இதே சென்னையில முத்துக்குமார் தொடங்கி லண்டன்ல முருதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சிறுகாழி ரவிச்சந்திரன் என்று உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் செத்து விழுந்தார்களே. செந்தில் பாலாஜி தியாகி என்றால் அந்த உயிரை கொடுத்த உத்தமர்களுக்கு பேர் என்ன? வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம செந்தில் பாலாஜி தியாகி. என்ன தியாகம் பண்ணிட்டாரு? லஞ்சம் வாங்கிட்டு உலகத்திலே திரும்ப கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. மிகப்பெரிய தியாகம் இல்லையா? செந்தில் பாலாஜி வசமாக மாட்டிக் கொண்டார். அவரால் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் லஞ்சத்தை வாங்கிவிட்டு அவர் திரும்ப கொடுத்து விட்டதால் அப்பழுக்கற்று அது சாட்சியாக மாறியது. அதனால் என்ன பண்ணிட்டான்? இப்ப செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் திமுக அரசு 1000 பேருக்கு மேல சாட்சிகளாக சேர்த்திருக்கிறது. இந்த 1000 பேரையும் விசாரிச்சு முடிச்சு வழக்கோட இறுதி தீர்ப்பு வர்றதுக்குள்ள செந்தில் பாலாஜியின் பேரன் பிறந்து விடுவார். செந்தில் பாலாஜியின் பேர். ஏன்னா இந்த நூற்றாண்டுல வழக்கு முடிய போறதில்லை. அப்ப செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு இந்த கேடுகட்ட திமுக அரசு எந்த எல்லைக்கு போகுது? இதே செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கிற போது கேசி பழனிசாமி மணல் கொள்ளை அடிக்கிறார். அதை ஏற்க முடியாது, மணக்கொள்ளைக்காக போராட்டம் செய்வோம் சொன்னது செந்தில் பாலாஜி. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் மணக்கொள்ளை இல்லையா? இதே அமராவதி ஆற்றில மணக்கொள்ளை அடிக்கப்படுதா இல்லையா? என்ன நிலைமை? அடிமை இந்தியாவில் நம் பாட்டன் பாரதி வாண்ண காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னா அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாரதி. அவன் அடிமை இந்தியாவில் ஆறுகள் தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. தமிழ்நாடு முழுக்க குறுக்கு நெடுக்கமாக ஆறுகள் ஓடி செழிக்க வைத்தது. ஆனா சுதந்திர இந்தியாவில் அத்தனை ஆறுகளும் செத்து போனது. காவிரியிலே தண்ணி கட்டு 30 ஆண்டுக்கு மேல போராட்டம். மத்தியிலே காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வராது. காவிரியில தண்ணி கட்டு போராடினால் கர்நாடகையில் வாழக்கூடிய தமிழ்நாடு துரத்தோடி அடிப்பான். 91 பங்கரப்பாங்கிற கர்நாடக முதலமைச்சர் ஆட்சியிலே காவிரி நடுவமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சியை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று சொன்ன போது அந்த 205 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கள் என்று தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திய போது கர்நாடகையில் வாழ்ந்த தமிழரை துரத்தி அடித்தான். தமிழர் உடைமைகளை சேதப்படுத்தினான். அந்த நிலத்தை வாழ விடாது நூற்றுக்கணக்கான பேரை கொண்டொழிச்சான். தமிழ் பெண்களை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கினான். அதற்கு பிறகு மூட்டை முடிச்சை எடுத்துக்கொண்டு அள்ளிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக கர்நாடகையில் வாழ்ந்த தமிழர்கள் இடம்பெயர்ந்தார்கள். 2016 இதே தமிழ்நாட்டை சேர்ந்த கேபி என்கிற தனியார் பேருந்துகளை 50 பேருந்துகளை தெருவில் விட்டு கொடுத்தான். காவிரியில தண்ணி கட்ட வராது என்ன வாங்கி தரணுங்கிற நோக்கம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஒரு நாளும் இல்லை. காவிரியிலே தண்ணி வந்தால் மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. காவிரியிலே தண்ணி வந்தால் விவசாய நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். அதனால் அத்தனையார்களையும் மனக்கொள்ள. என் அன்பு மக்களே, கேரளாவில் 44 ஆற்றுப்படுகை இருக்கு. ஒரு ஆற்றுப்படுகை 2 ஆற்றுப்படுகை 44 ஆற்றுப்படுகை. ஆனால் அங்க மண் அள்ள முடியாது. கேரளாவை அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளம் பாதுகாக்கிறான். உமன் சாண்டி ஆண்டாலும் சரி, பினராயி விஜயன் ஆண்டாலும் சரி, கேரளாவை கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கிறான். அவன் நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கான். ஆனா தமிழ்நாட்டு நிலைமை என்ன? அத்தனை ஆறுகளையும் மனக்கொள்ள. காவிரியில தண்ணி வரல, ஒரு பக்கம் போராட்டம். அதே சமயம் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், இந்த ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. அன்பான மக்களே, மனிதன் விஷத்தை அடைந்தால் வாழ முடியாது, நுரை தள்ளுவது போல ஆறு நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. நொய்யல் ஆறு செத்து போனது. அமராவதி ஆறு அழிவு விளிம்பில் இருக்கிறது. என்ன செய்ய போறோம்? திரும்ப திமுக வாக்கு செலுத்த போறோமா? திரும்ப அதிமுக வாக்கு செலுத்த போறோமா? திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராட்டம் செய்யும். அதிமுக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராட்டம் செய்யும். ஆனா என்றைக்காவது திமுக ஆட்சியிலே மனக்கொள்ளை இருக்கிறது என்று அதிமுக போராடி நீங்கள் பார்த்தது உண்டா? அதிமுக ஆட்சியிலே மனக்கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்தது உண்டா?
திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சிகள்ல எந்த கட்சி ஆண்டாலும் சரி இந்த மண் வளத்தை சூறையாடுவான், கொள்ளையடிப்பான். 2000 ஆண்டுகளை பின்னோக்கி போய் பாருங்க. வரலாற்றில் தமிழ்நாட்டை எண்ணற்ற மன்னர்கள் ஆண்டார்கள். அந்நிய மன்னர்கள் படையெடுப்பை நிகழ்த்தினார்கள். தமிழ்நாட்டின் மீது போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். உயிர் பலி கொடுக்கப்பட்டது, வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, கோயில்கள் நொறுக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் எத்தனை வன்முறை செஞ்சிட்ட போதிலும், எத்தனை போர் புரிந்திட்ட போதிலும், ஒரு ஆத்ம மண்ணை கொள்ளையடித்து அவன் கோட்டை கட்டல, ஒரு மலையை தகர்த்து அவன் அரண்மனை கட்டல. மன்னராட்சி காலத்தில் பாதுகாக்கப்பட்ட இயற்கை வளங்கள் மக்களாட்சி காலத்திலே சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வெள்ளக்காரர் 200 ஆண்டு 300 ஆண்டு இந்த இந்தியாவை ஆண்டான். வெள்ளக்காரன் இந்த நாட்டின் வளங்களை அள்ளிக்கொண்டு போனான், செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனான். இந்த நாட்டின் மீது மிகப்பெரிய சுரண்டலை செஞ்சான். நம் முன்னோர்களை அடிமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், தூக்கில தொங்கில வச்சான். ஆனால் அந்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல. ஆனால் 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியிலே இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறோம்? மறுபடியும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட போறோமா? தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன். அந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறினாலும் சரி, என்றாவது ஒரு நாள் அந்த கடனை தீர்க்க முடியும். பொருளாதார சிக்கலை நம்மளால தடுத்து இந்த நிலையை மீட்டு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த நிலத்தின் வளங்கள் சூறையாடப்பட்டால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? மலைகளை தகர்த்துட்டான். மலைகள் என்பது மலைகள் இல்லை. ஒரு கோயிலின் ராஜகோபுரம் கூட தகர்க்கப்படலாம். ஆனால் நீர்கோபுரம் என்று நீர்கோபுரம் சொல்லப்படக்கூடிய இந்த மலைகள் ஒரு நாள் தகர்க்கப்படக்கூடாது. ஆனால் தகர்த்து முடிச்சுட்டேன். ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இங்கே மணற் கொள்ளைக்கு எதிராக, வளக்கொள்ளைக்கு எதிராக, நீர் கொள்ளைக்கு எதிராக எவன் போராடுறானோ அவன் களத்திலே பெயரிடப்படுவான். புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர் ஜகபர் அலி, அவர் இந்த கனிமூல கொள்ளைக்கு போராட்டம் செய்கிறார். போராட்டம் செய்துவிட்டு ஒரு தேதியை குறித்து, இந்த தேதியில் நான் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய போறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துக்கிறாரு. எந்த தேதியில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தாரோ அந்த தேதியில லாரியை ஒரு முறைக்கு பல முறை அவரை ஏற்றி நச்சு கொண்டான். எங்க பிழைச்சுவாரோ தப்பிச்சுவாரோன்னு பிழைக்கவே கூடாது என்று கொண்டான். தூத்துக்குடியில் நேர்மையான கிராம நிர்வாக அலுவலர் லூர்து மணக்கொள்ளையை தடுத்தார். மணக்கொள்ளைக்கு தான் களத்தில் நின்றார். அவர் அலுவலகத்துக்குள்ளே புகுந்து அவரை வெட்டி சாச்சான். அதே போல இந்த வனக்கொள்ளைக்கு எவன் நின்னாலும் அச்சுறுத்தப்படுவான். திமுக அதிமுக ரெண்டு கட்சியில எந்த கட்சி வந்தாலும் எந்த மாற்றம் விளைய போறது இல்லை. இதே செந்தில் பாலாஜி தான் சொன்னார். இங்க இருந்துகிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோட 10 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா 10:10க்கு மண் அள்ளுங்க, யாரு கேட்க போறான்னு. அன்பு மக்களே, மண் தானே மணல் தானே என்று நினைக்கலாம். 1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். ஆற்றிலே மண்ணை எடுத்தால் 6 நீரை சேமிக்கிற தன்மையை இழந்துவிடும். தொடர்ச்சியாக மண் எடுக்கிற போது 6 செத்து போகும். 6 ஒண்ணுமில்லாத வளங்களை இழந்து போகும். அந்த நிலைக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை தள்ளி கொண்டிருக்கிறது. இதில் மறுபடியும் திமுக ஓட்டு போடணும், மறுபடியும் அதிமுக ஓட்டு போடணும். 2021 இதே திமுக என்ன சொல்லுச்சு? அதிமுகவோட கொடுமையான ஆட்சிக்கு மாற்றான ஆட்சியை தருவோம், நாங்கள் வந்தால் விடியலாட்சியை தருவோம், நாங்கள் வந்தால் நீர்த்தரவு ரத்து செய்வோம், நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், நாங்கள் வந்தால் இந்த லஞ்ச ஊழலை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் நிர்வாக சீர்கட்டை போக்குவோம், நாங்கள் வந்தால் அந்த ஊழல்வாதிகளை சிறைப்படுத்தும், எல்லாவற்றையும் சொன்னது இதே திமுக. இந்த 4.25 ஆண்டுகால ஆட்சியில் அதிமுகவுக்கு மாற்றாக திமுக என்ன செய்திருக்கிறது? அதிமுகவின் ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் திமுகவின் ஆட்சியிலே சத்தமில்லாத நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் ஆட்சியிலே மதுபான கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்தணும். தமிழ்நாடு முழுக்க பெண்கள் போராட்டம், திமுகவும் சேர்ந்து போராட்டம் நடத்தியது. இந்தியாவிலே இளமதிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே மதுபான கடையை மூட வேண்டும். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது அம்மையார் கனிமொழி. ஆனா இன்னைக்கு எல்லாமே என்ன? இன்னைக்கு திமுக மதுபான கடையை மூடல,
இதே திமுக 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம். மாவட்டந்தோறும் சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பாக குடியால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கு மீட்பு நிலையங்கள் அமைப்போம் சொன்னது திமுக. ஆனால் ஒன்றும் செய்யல. இப்போ ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க? போதையின் பாதையில் போகாது. சரி, போதையின் பாதையில் போகல, காட்டுக்குள்ள போயிடலாமா? எங்கிட்டு போறது? சரி, பாதையில் போதையை வச்சா பரதேசியவன். இந்த சாலையில் போனால் ஒன்று மதுபான கடை இங்கே இருக்குது, இல்லை அந்த பக்கம் இருக்குது. இங்கே வந்து ஊர்களில் விளையாட்டு திடல் இல்லாத ஊர் இருக்கு, விளையாட்டு திடல் இல்லாத ஊர் இருக்கு, நூலகம் இல்லாத ஊர் இருக்கு, மைதானம் இல்லாத ஊர் இருக்கு, உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர் இருக்கு. ஆனால் மதுபான கடை இல்லாத ஒரு ஊர் இருக்கா? தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மது என்பது ஒரு பழக்க வழக்கம் இல்ல, நோய். மதுவால பாதிக்கப்பட்ட குடி நோயாளிங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். மதுபான கடையை மூட சொல்லி போராட்டம் நடத்திய காலம் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம், கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரை மிதமிஞ்சிய போதைப் பொருட்களின் புழக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்துக்கு குட்காவோடு போனார் ஐயா ஸ்டாலின். அப்ப சபாநாயகர் கேட்டாரு, இந்த சட்டமன்றத்துக்குள்ள இந்த பொருட்கள் அனுமதி இல்லை, எதுக்காக குட்கா எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாரு. கேட்டவன சொல்றாரு, போதைப் பொருட்கள் எளிதாக தமிழ்நாட்டில் புழக்கம் இருக்குது, அதுல வந்து இந்த குட்காவெல்லாம் எளிதாக கிடைக்குது, அதை எடுத்து காட்டவே எடுத்து கொண்டு வந்தேன்னு. அன்னைக்கு குட்காவோட போனாரே, இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள கஞ்சாவோட போகலாமா? 20 ஆண்டு காலமா கள்ளச்சாராய மரணங்கள் இல்லை. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் 100க்கும் மேற்பட்டவன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனான். மரக்கான, செங்கல்பட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சாராய மரணங்கள் 20க்கும் மேற்பட்டவன் செத்து போனான். நாங்கள் இருப்பும் கரம் கொண்டு ஒடுக்குவோம், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம் வாக்குறுதி கொடுத்தது ஸ்டாலின். ஆனா அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்து போனான். யார் காரணம்? யார் இந்த கேடு கட்ட நிர்வாகத்துக்கு யார் காரணம்? இதே திமுக தானே. மறுபடி திமுக வந்து என்னங்க செய்ய போகுது? மறுபடி அதிமுக வந்து என்ன செய்ய போகுது? 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, திமுக அதிமுக சேர்ந்து 60 ஆண்டு காலம் ஆண்டிருக்கேன். திமுக 25 ஆண்டு காலம், அதிமுக 31 ஆண்டு காலம். இந்த ஆண்டு காலத்தில் தமிழர்களை எந்த அளவுக்கு முன்னேற்றி விட்டுருக்காங்க. இப்ப திமுக மறுபடி அதிகாரத்துக்கு வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்யாத ஏதோ ஒன்று செய்ய போறேன். இந்தியாவில் ஒரு கட்சி, மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது என்றால் திமுக 1967 அண்ணா தலைமையில். அதே போல மத்திய அமைச்சர்கள் அதிகப்படி ஆண்டுகள் அங்க வைத்த ஒரே மாநில கட்சி திமுக தான். 18 ஆண்டுகளும் மத்திய அமைச்சர்கள் அங்க வைச்சான். விபி சிங், தேவகவுடா, ஐகே குஜரால், மன்மோகன் சிங், வாஜ்பாய் அப்படின்னு பல பேரோட ஆட்சியில் மத்திய அமைச்சர்கள் அங்க வைச்சேன். 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலம். அந்த 14 ஆண்டு காலத்தில் 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையில், அந்த காங்கிரஸை தாங்கி பிடித்தது மாநிலத்தில் ஆண்ட திமுக. அன்றைக்கு கேட்டதை எல்லாம் திமுகவுக்கு செய்து கொடுத்தது காங்கிரஸ். அன்றைக்கு மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக, மக்களின் நலனுக்காக திமுக என்ன செஞ்சது? காவிரியில் தமிழருக்கான உரிமையை நிலைநாட்டு என்று காங்கிரஸ் அரசிடம் திமுக கேட்டிருந்தால் செய்து கொடுத்திருப்பான். முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை 152 அடியா உயர்த்து கேட்டிருந்தா செஞ்சு கொடுத்திருப்பான். கச்சத்தீவை மேட்டி எடு கேட்டிருந்தால் எடுப்பதற்கான வேலைகள் செஞ்சிருப்பேன். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வா, ஆளுநர் பதவியை நீக்கு, அல்ல ஆளுநருக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து, ஏதாவது ஒன்றை கேட்டு திமுக செய்து கொடுத்ததா? எதுவும் இல்லை. அதிகாரத்துக்கு எதுவும் பேச மாட்டேன். அதிகாரத்தை பிறகு ஆட்டுக்கு தாடியதுக்கு, நாட்டுக்கு ஆளுனதுக்கு. இப்போ 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நிலைமை என்னன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது 30 கோடியை திமுகவும் அதிமுகவும் வாரி இறைக்க போகுது. 30 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டொன்றுக்கு 5 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து, ஆண்டொன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. ஆனால் 30 கோடி 40 கோடியை கொட்டி இறைச்சி இவன் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறான்னா இவன் என்ன செய்ய போறேன்? இவன் ஊரடிச்சு உலையில போட போறேன், ஒட்டுமொத்த ஊரே முங்காம் போட போறேன். அதற்கான சாட்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
திமுக தொடங்குற வேலையில், தொடங்கி முன்னேற வேலையில் அண்ணாவை தோற்கடிக்க காங்கிரஸ் காசு கொடுத்தது. அண்ணா நின்ற தொகுதியில் மட்டும் அன்னைக்கு 10 காசு 5 காசுன்னு கொடுத்தாங்க. அன்னைக்கு அண்ணா சொன்னாரு, என்னை தோற்கடிக்க 6 மலை தாண்டி 7 மலைக்கு போய் வெங்கடேச பெருமாளை கூட்டி வர்றாங்க, வெங்கடேச பெருமாள் மேல சத்தியம் வாங்குறாங்க, எங்களை எதிர்க்க தெம்பில்ல, திராணி இல்ல, வக்கு இல்ல என்று கேட்டவர் அண்ணா. அந்த அண்ணாவை வழிவந்த திமுக, அந்த அண்ணாவை பேரில் வச்சிருக்கக்கூடிய அதிமுக 2 கட்சியும் தான் வாக்கு காசு கொடுக்குது. வாக்கு காசு தர்றான்னா நமக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி, நமக்கு காசு கொடுத்து பார்லிமெண்ட் உறுப்பினராகி, நமக்கு காசு கொடுத்து அமைச்சராகி நமக்காக ஊழியம் செய்வானா, நமக்காக சேவை செய்வானா, நமக்காக உழைப்பானா, நமக்காக தொண்டு புரிவானா? எதுவும் செய்ய மாட்டான். அவன் கொள்ளையடிப்பான், 100 விழுக்காடு கொள்ளையடிப்பான். இந்த திமுக அதிமுக 2 வரும் தீய சக்திகளை நாம் புறந்தள்ளணும். ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தணும். அதுக்கு சரியான தேர்தல் களம் 2026 தேர்தல் களம். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. திமுக எப்படி தொடங்கப்பட்டது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை, முரண்பாடு. பெரியார் மணியம்மையை திருமணம் செய்தார், அது பிடிக்காது, இயக்கத்தை விட்டு வெளியேறினார் அண்ணா. வெளியேறிய அண்ணா தனி இயக்கம் தொடங்குகிறார், அது திமுக. அதே போல அந்த திமுகவில் பிற்காலத்தில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு, வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் தனி இயக்கம் கட்டினார், அது அதிமுக. அதற்கு பிறகான காலகட்டத்தில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் முரண்பாடு, சண்டை. வைகோ வெளியேற்றப்படுறாரு, வெளியேற்றப்பட்ட வைகோ தனி இயக்கம் கட்டினார், அது அதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்கள்ல தோன்றிய இயக்கங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவாகவில்லை. வரலாறு இட்ட கட்டளை, காலம் கையளித்த உத்தரவு இது. அன்பு மக்களை, எந்த நாளை வேண்டுமானாலும் தமிழன் மறக்கலாம், கடக்கலாம். தமிழன் மறக்க கூடாத ஒரு நாள் இருக்கிறது, 2009 மே 18. அந்த நாளில் தான் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று முடித்துவிட்டு, அவ்வளவுதான் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம், அவ்வளவுதான் தமிழர்களை தோற்கடித்து விட்டோம், அவ்வளவுதான் உங்கள் புலிக்கொடி இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டளித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு ராஜபக்ச சிரித்த நாள் மே 18. கொழும்பு வீதிகளிலே சிங்கள ஓநாய்கள் ஆனந்த கூத்தாடிய நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூனை குறுகி போய் ஐயோ எல்லாம் போச்சே என்று கதறிய நாள் மே 18. தலைவர் உடலை போன்ற உடலை பார்த்து கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைத்து எல்லாம் போச்சே, என்ன செய்வது, வாழ்வதா தற்கொலை செய்து கொண்டு சாவதான்னு தெரியாது, மனம் புழுங்கினால் மே 18. சிங்கள ஓநாய்களால் விடுதலை புலிகள் படைப்பில் உள்ள ஊடக பிரிவில் இருந்த அக்கா இசைப்பிரியாவை பாலியல் கொடுமை பண்றான், கூட்டு பாலியல் கொடுமை. சிங்கள ராணுவம் கூட்டு பாலியல் கொடுமை செஞ்சதில்லை. அக்கா இசைப்பிரியால் செத்து போனாள். அவள் இறந்த பிறகும் இறந்த தமிழச்சின் பிணத்தை புணர்ந்து சிரித்தான் சிங்களன். அவள் இறந்து விட்டாள், வன்கொடுமை செய்யப்பட்டு, அவள் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து விட்டாள் என்பது தெரியக்கூடாது என்பதற்காக பிறப்பிற்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்த கொடூரத்தை நிகழ்த்தியது அதே 18 காலகட்டத்தில். தலைவர் பிரபாகரின் இளைய மகன் பாலச்சந்திரனை கை கட்டுகிற தூரத்தில் வைத்து சுட்டு கொன்று அவனை கொண்டொழித்ததும் அதே மே 18 தான். எந்த மே 18 எல்லாம் முடிந்து விட்டது என்று உலகம் கணக்கிட்டதோ, எக்காலம் சிரித்ததோ, அதே மே 18 அதே புலிக்கொடி ஏந்தி, அதே தலைவனை நெஞ்சில் சுமந்து, அதே லட்சிய தாகத்தை ஏந்தி 2010 ஆண்டு நாம் தமிழர் கட்சி பிறந்தது. 15 ஆண்டுகள பயணம், துளி கூட சமரசம் இல்லை, துளி கூட தடம்புறல் இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த 15 ஆண்டுகள பயணத்தில் காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மின் தொகுப்புறம், ஸ்டெர்லைட், அணுகுல, அணுக்களி மையம், எல்லா சிக்கலுக்குமா போராடி இருக்கோம். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம், எல்லா மக்கள் துயருற்ற காலத்திலும் மக்களோடு நின்றிருக்கோம். மக்களுக்காக எங்களை நின்று நிரூபித்து விட்டு தேர்தல் களத்துக்கு வந்தோம். 2010 தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையாக போட்டி போட்டது. 1.1 விழுக்காடு வாக்கு, 1 விழுக்காடு வாக்கு, அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி முடிந்து போனது. தமிழ் தேசியம் என்று பேசுவர்கள் எல்லாம்
தேர்தல் பாதைக்கு ஒத்து வர மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சியின் கதையை முடிந்து போனது என்று கணக்கிட்டார்கள். 1 விழுக்காடு வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்து படிப்படியாக உலகிருந்து 8 விழுக்காடு வாக்கு பெற்றோம். தோற்று போன ஒரு கட்சி வளர்ந்ததாக எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் 4 தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட 1.1 8 விழுக்காடு அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கோம்னா கொள்கை, கோட்பாடு, உறுதிப்பாடு, மக்களுக்கான சமரசமற்ற பயணம். நாங்கள் இந்த மண்ணுக்கானவர்கள், நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள். எங்களை ஆதரிக்காம நீங்க யார் ஆதரிக்க போறீங்க? இந்த கரூர் வேலுச்சாமி புறங்கிறப்ப இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பாக வந்து பார்த்தோம். வந்து பார்க்குறப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே மனநிலை மாறுது. ரொம்ப மனசு வந்து கனமாகுது. கண் முன்னே 41 உயிர்களை பறி கொடுத்தோம். ஒரு அயோக்கியனோட அஜாக்கிரதையால எவ்வளவு பெரிய கொடுமை. இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்தில் இடிபாடுக்குள்ள சிக்கி 41 பேர் இறந்து போனாங்கன்னா இதுதான் முதல் முறை. இவ்வளவு பெரிய எண்ணிக்கை இல்லை. ஆனால் அந்த மரணத்துக்கு குறைந்தபட்சமாக நான் பொறுப்பேற்கிறேன், நான் வருந்துறேன், அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பேசாது ஒருத்தனால திமிராக பேச முடியும்னா எப்படி சகிச்சுக்கிறது? கரூர்ல பரப்புரைக்கு விஜய் நேரத்துக்கு வந்திருந்தா விளம்பரி இவ்வளவு ஏற்பட்டிருக்குமா? காலையில் 8:45 காலையில் 8:45 நாமக்கல்ல பரப்புரை இது அறிவிக்கப்படுது. ஆனால் 8:45 எங்க இருக்காரு விஜய்? அவர் பனையூர்லேருந்து சாவகாசமாக கிளம்புறாரு. 12 மணிக்கு கரூர்ல பரப்புரை அறிவிக்கப்படுது. ஆனால் கரூருக்கு எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு வந்தார். 7 மணி நேரம் 6 மணி நேரம் காலத்தை ஏன் செஞ்சாரு? ஒருவேளை கரூர்ல படப்பிடிப்பு, நாமக்கல்ல படப்பிடிப்பு, 7 மணிக்கு படப்பிடிப்பு. என்ன பண்ணிருப்பேன்? 6 மணிக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருப்பேன். 6 மணிக்கு போய் அந்த இடத்துக்கு வரைஞ்சிருப்பேன். ஆனால் பரப்புரையினோட ஏன் இவ்வளவு காலதாமதம்? காரணம், உன்கிட்ட கொள்கை இல்லை, உன்கிட்ட கோட்பாடு இல்லை, உனக்கு வந்து மக்கள் நலன் இல்லை. உன்னை பார்க்க கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை காட்டி எனக்கு தான் மாசு இருக்கு, எனக்கு தான் செல்வாக்கு இருக்கு, எனக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு காட்டணும். அதுக்கு என்ன பண்ற? சனிக்கிழமை கூட்டம் நடத்துற, சனிக்கிழமை ஜவுளி வர்த்தகம் அது தொழில் நடக்குது. இங்க வார சம்பளம் வாங்கிட்டு எல்லாரும் 7 மணிக்கு தான் கடைத்தெருவுக்கு வருவாங்க. அப்ப அந்த கூட்டத்தை எது நோக்கி திட்டமிட்டு நாமக்கல்ல இருந்து இங்க எவ்வளவு கிலோமீட்டர்? கரூருக்கு 32 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் தான். மிஞ்சி போனா 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் வந்துக்கலாம். ஆனா வராம 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலதாமதம் செஞ்சு நாமக்கல்ல பரப்புரைக்கு வந்தவனை அப்படியே வண்டியோடு சேர்த்து கூட்டு வந்து இங்க வர்றப்ப காவல்துறை சொல்லுதுங்க, காவல்துறை சொல்லுது அங்க போன இடிபாடுக்குள்ள சிக்க நேரிடலாம், அங்கே நிறுத்துக்கணும். நான் நிறுத்த மாட்டேன்னு திட்டமிட்டு கொண்டு வந்து 41 பேர் செத்து போறேன். உங்க கண் முன்னே ஆம்புலன்ஸ்ல செத்து விழுந்து ஏற்றி கொண்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, என்னப்பா ஆச்சு, ஏதோ ஆச்சுப்பா அப்படின்னு கூட்டத்தை நிறுத்தாம கடைசி வரைக்கும் அந்த கூட்டத்தை நடத்தி 41 பேர் செத்து போனப்ப ஓடிகாலி பையன் மேல் ஓடி போறேன். வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது. ஆனா திருச்சிக்கு 2 மணி நேரத்தை எப்படி போனேன்? உன்னை பார்க்க வந்து செத்து போனா குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சிருந்தா கரூர்ல வந்து செத்து போனவங்க உடம்புக்கு மாலை போட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒப்பார் வச்சுக்கணும். ஆனா கடைசி வரை கரூருக்கு வராம நீ வந்து மகாபலிபுரத்துல ரெசார்ட்டை புக் பண்ணி ரெசார்ட்டுக்கு வாங்க, நான் காலில் விழுந்து காதலை மன்னிப்பு கேட்கிறேன்னா திமிர்த்தனம் தானே. 20 லட்சம் பணம், செத்து போனவங்க தலா வீட்டுக்கு வந்து தலா 20 லட்சம் பணம் கொடுத்துட்டா செத்து போன உயிர் வந்துருமா? என்ன திமிரு? செப்டம்பர் 27 இந்த மரணம் நடக்குது. அன்னைக்கு நான் வந்து வேதாரண்யம் பக்கம் ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கிறேன். பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே அலைபேசி எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி விஜய் பரப்புரில் 10 பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு செய்தி வருது. அலைபேசியை பார்க்குற மாத்திரத்தில் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. அடுத்த நாள் கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால பேருந்து பதிவு பண்ணி இந்த கரூர் வழியை தான் போகணும். அதனால் கோயம்புத்தூருக்கு போகாமல் கரூரில் இறங்கிடப்ப அங்கே போய் நிற்கிறப்ப அண்ணன் நன்மாரன் உள்ளிட்ட நாம் தமிழர் உறவுகள் 2 மணிக்கு 3 மணிக்கு இருந்தாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு இருந்தப்ப அங்கே அந்த உறவுகளோடு இன்னும் கடைசியில் அந்த பிணவரைக்கு எதுக்க வரிசை உடம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு. உடம்பு அடுக்கி வைக்கப்பட்டவன் மாலை வாங்கிட்டு மாலை போடலாம் அப்படின்னு அண்ணன் நன்மாரனோடு போகிறப்ப அண்ணன் நன்மாரன் வந்து முதல்ல மாலை போடுறாங்க, எனக்கு மாலை கொடுத்து போட சொல்கிறாங்க.
மாலை போடலாம்னு கிட்ட நெருங்குறப்ப மாலை போட முடியாம என்னடா இது ஒன்றுமோ உடம்பு மாதிரி தெரியுது என்னடான்னு பார்க்குறப்ப ஒரு குழந்தை, அது குழந்தை உடம்புன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் உடம்பு நடுங்கி அழுதுகிட்டு நல்லா போட முடியல, மாலை போடலன்னு அழுதுட்டு வந்தேன். எனக்கு வலிக்குதுடா, யாரோ செத்து போனேன்னு நினைக்கிறேன், எனக்கு வலிக்குதுடா. ஆனால் உன்னை பார்க்க வந்து செத்து போட்டான், உனக்கு எப்படா குற்ற உணர்ச்சி நம்ம ஓடி போனேன்? எப்படா ஓடி போக முடிஞ்சுச்சு? எப்படா பனையூரில் போய் பரதேசி படுக்க முடிச்சுனால எப்படா முடிஞ்சு? படத்துல குழந்தை இறந்து போனா துடிக்குதுடா படத்துல பரதேசி. ஆனா உண்மையில 8 குழந்தை இறந்து போச்சுடா. இதே இடத்துல மரக்கிளையிலேருந்து ஏறின விழுந்து கூட்டாச்சு சரிஞ்சு துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையை கூட்டி கொண்டு போன அந்த குழந்தையோட அத்தை இன்றைக்கு வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மளால உயிர் போச்சு குற்ற உணர்ச்சியை மீள முடியாம தவிக்கிறான். அந்த குழந்தையோட தாய் வாய் பேச முடியாத காது காணாத தாய், தன் குழந்தை இறந்து போச்சேன்னு வாயை திறந்து அழ முடியல, கதற முடியல. கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய், சக்கரை வியாதியில் கண் பார்வை போச்சு. அந்த தாயோட மகன், அம்மா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் கண் பார்வை மீட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்பிக்கையோட்டு விளக்குறேன். அந்த மகன் இறந்து போயிட்டான். கண் பார்வை இல்லாத போது எல்லா வெளிச்சமும் இருந்த அந்த மகன் இறந்து போயிட்டான். அதுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு? ஒரு நல்ல மனநிலை கொண்டவன், ஒரு நல்ல மனிதன், மனசாட்சி கொண்டவன்னா நம்மளால 41 பேர் செத்து போயிட்டான்னா அவன் தற்கொலை எண்ணத்துக்கு தான் போவான். அவனால வெளியே வர முடியாது, அவனால் நடமாட முடியாது. ஆனா இந்த மரணம் நிகழ்ந்து சரியா 3 மாத காலத்துல மலேசியாவில் போய் நடமாட முடியாதா? எப்படா நடமாட முடியுது? எப்படி முடியுது? அதுக்கு பிறகு இத்தனை நாள்ல இந்த மரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் நிகழ்ந்துருச்சு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலையங்க. நம்மள மானம் கட்டு போயிட்டோமா? அப்படி என்னடா நடிகரை பார்க்கணும்னு நாக்க தொங்க விட்டு போகணும்? அப்படி என்ன? அவனுக்கு நம்மளை போற 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதானே நடிகன்? படத்துல எல்லாம் பண்ணுவான், நிஜத்துல தொடர் அடங்குவான். கரூர் மரணத்துக்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு இன்று வரை பாஜக வார்த்தையை சொல்ல துப்பில்லை. இந்த தொடர் நீக்கிக்கு கூட்டம் நடந்தா டிவிக்கேன்னு கத்துறது, கொடிய காட்டுறது. 41 பேர் செத்து விழுந்த போது நீங்கள் எங்கடா புடுங்க போனீங்களாடா? எங்கடா போனீங்க? இடியாப்பா வைக்க போனியா? டிவிக்க போனியா? எங்கடா போன? கரூர் மருத்துவமனையில ஒரு கட்சிக்காரன் இல்லையடா. அலைபேசி அணைச்சு வச்சு ஊரை விட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனீங்கடா. எங்கடா போனீங்க? ஒரு விபத்து ஏற்படுறப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மக்களோட நிக்க துப்பு இல்லைன்னா என்ன மயிற்று கட்சி? எதுக்கா நாட்டாளர் கனவு? இந்த 41 சாவுக்கு யாரா பொறுப்பேற்பது? சாலையில வாகனத்தில் போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கப்ப குறுக்க வந்து நாய்க்குட்டி விழுந்துருது, ஒரு கண்டுக்குட்டி விழுந்துருது. நம்மளால நாய்க்குட்டியோ கண்டுக்குட்டியோ செத்து போச்சுன்னு தெரிஞ்சா நம்மளால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நிம்மதி இழந்துருவோம், குற்ற உணர்ச்சி ஆயிடுவோம். ஆனா 41 பேர் செத்து போன பிறகும் ஒருத்தன் நடனமாடி கொண்டிருக்கான்னா இவன் உலகத்தின் உச்சபட்ச சைக்கோ. நீ படத்துல பார்க்கிற விஜய் இல்ல, படத்துல வில்லன்னு ஒரு கதாபாத்திரம் காட்டுவோம் பாரு, அதை விட 100 மடங்கு கொடுங்கோல் தன்மை கொண்டவன். அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு உனக்கு? கட்சி உடஞ்சி 2 ஆண்டு ஆயிடுச்சு. மக்களை பார்க்க புடுங்க போக மாட்டார், புடுங்க போயிடுவார். போராட்டம் நடக்குதா, போராட்ட காலத்துக்கு போக மாட்டார். போராட்டம் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். வீட்டுக்கு போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்கு நிவாரணம் தர மாட்டார், அவங்க இடத்துக்கு வரணும். ஊடக சந்திப்பு அதெல்லாம் ஆகவே ஆகாது. ஆனா இவர் ஒரு பெரிய தலைவர், பெரிய மயிலாண்டி. உன் ஆணவத்துக்கு, உன் அதிகார திமிருக்கு, உன் செருக்குக்கு முடிவட்டும்டா. மக்களை பார்த்தா என்ன பைத்தியமே தெரியுதா? 41 உயிரை காவு வாங்கிட்டு மனசாட்சி இல்லாமல் இருக்க முடியுதுன்னா இந்த அரசியல் ஒழிக்கப்படணும். இந்த அநாகரிகங்கள் தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் தான். இந்த கொடுமை, உச்சபட்ச கொடுமை என்னன்னா, தமிழக இலக்கியங்களை படிக்கிறோம், காப்பியங்களை படிக்கிறோம். கணக்கால் இரும்புற அப்படின்னு ஒரு பாட்டை வாழ்ந்தான். அந்த கணக்கால் இரும்புற போரில் தோத்து போன பிறகு அவன் சிறைபிடிக்கப்படுறான். சிறைபிடிக்கப்பட்ட கணக்கால் இரும்புரை வந்து சிறையில் இருக்கிறப்ப அவனுக்கு தாகம் எடுக்குது.
வாயிற்காவலன்ட்ட தண்ணி கொண்டாங்கிறான். தண்ணி கொண்டான்னு சொல்கிறப்ப அந்த வாயிற்காவலன் அலட்சியமாக போய் ரொம்ப நேரம் கழிச்சாந்து தண்ணியை கொண்டாந்து இடது கையில் வச்சிடுறான். இடது கையில் தண்ணியை வச்சு நம்மளை அலட்சியப்படுத்திட்டானேன்ட்டு மனம் உடைஞ்சு செத்து போகிறான் கணைக்கால் இரும்புற. ஏன்னா உயிரை விட மானத்தை பிரதிநின்று நினைத்த இனம் தமிழ் பேரினம். அந்த இனத்தின் மக்கள் பணத்தை நம்ம கொடுத்துட்டோம், லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்துட்டோங்கிற திமிரில் அவன் மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டப்ப இந்த சொந்தங்கள் நமது தாய்மார்கள் அங்கே போயிருக்கக்கூடாது. போனது வரலாற்று பெருந்துயரம், போனது ஒரு மிக மோசமான கெடுவாய்ப்பானது. அதில் ஒரு தாயார் வந்து என் புள்ள போயிட்டான் போயிட்டு போகிறேன், என் புள்ள போயிட்டான் போயிட்டு போகிறேன், அவரை பக்கத்தில் நின்று பார்க்க வாய்ப்பு கிடைச்சில, அதுவே பெருசுங்கிறாங்க. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லி தொலைக்கிறது? தன் மகன் போரிலே புறமுதுகிட்டு செத்து போனால் அவன் பாலுண்ட மார்பை அறுத்தறிவேன், ஒருவேளை நெஞ்சிலே அவன் காயம்பட்டு செத்து போனால் அவனை பெற்றதுக்கு நான் பேருகை கொள்வேன்னு ஒரு தாய் சொன்னான். புறநானூற்று தாய். அந்த புறநானூற்று தாய் பிறந்த தமிழ் மண்ணில் தான் இது போன்ற தாய்களும் இருக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அன்பு சொந்தங்களே, ஆட்டுக்கார அலமேலுன்னு படம் வந்துச்சு. அந்த படம் வந்தப்ப படத்தில் முதன்மையான பாத்திரம் நடிச்சது ஒரு ஆடு. அந்த ஆட்டை வந்து வீதியாக கூட்டு போகிறாங்க படத்தோட ப்ரமோஷனுக்கு. அப்போ பார்க்க வந்து இன்னைக்கு விஜய் பார்க்க கூட்டம் வந்தது போல ஆட்டை பார்க்க கூட்டம் வருது. அப்போ பார்த்த ஆட்டை பார்க்க கூட்டம் வர்றப்ப கவிக்கும் அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு. ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மக்கள் தான் மக்களாக மாறி போனாங்கன்னு. அந்த நிலை இன்னைக்கும் மாறலை. மாறணும்னா நாம் விழிப்புணர்வு கொள்ளணும். 41 பேர் செத்து விழுந்த இடத்துல சொல்கிறோம். இந்த அரசியல் அநாகரிகங்கள், சமூக குப்பைகள் முற்றுமுழுதாக துடை தெரியப்படணும். இவன் அதிகாரத்துக்கு வந்தால் திமுக அதிமுக விட மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போயிடுவான். திமுக அதிமுக வர்றப்ப நல்லா வந்தான், திமுக வர்றப்ப நல்லா வந்தான் அதிமுக. ஆனால் வந்த பிறகு கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போனேன். ஆனால் இவன் நாசமாக போய் கெட்டு சீரழிஞ்சு தான் வர்றேன். திமுக அதிமுக வந்து வந்த பிறகு உயிர்களை காவு வாங்கினான். ஆனால் இவன் வர்றப்பவே 41 உயிர்களை காவு வாங்கிட்டான். அதனால் வாய்ப்பு ஒன்று தான். வரலாறு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுக்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். காமராசர் ஆட்சி குறித்து கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணையிட்டிருக்கிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்கு செலுத்துங்க. இந்த சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக எங்கள் பெருமதிப்புக்குரிய ஐயா கருப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஐயா கருப்பையா அவர்கள் வந்து இதே தொகுதியில் போட்டி போட்டாங்க, மக்கள் வெற்றி பெற வைக்கல. ஆனால் கரூரில் இந்த மரணம் நிகழ்ந்துருச்சு, 41 பேர் செத்து போயிட்டாங்கிறப்ப உடனடியாக ஓடோடி போய் களத்தில் நின்னார். மக்கள் பிரச்சனையா, மக்கள் துயரமா, மக்கள் துன்பமா, களத்தில் போய் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு பெருமகன் ஐயா கருப்பையா நினைச்சிருந்தா அவர் மருத்துவமனையில் உட்கார்ந்துருந்தா ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக சம்பாதித்து ஒரு செல்வ செழிப்போடு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு இந்த மண்ணும் மக்களும் நலம் பெற வேண்டும், மக்கள் நலவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக களத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். நாங்கள் இறுதிவரை உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒழிச்சாவும். நன்றி, வணக்கம்.